குழந்தை வளர்ப்பை பற்றி பேசும்பொழுது நாம் தாய்மை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. அதற்கு ஒரு நிகழ்வை உங்களுக்கு கூற விரும்புகிறேன். நான் ஒரு நாள் சும்மா கடைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு லேடி ஒரு குழந்தைய இந்த இதில் தள்ளிட்டு வராங்க, வண்டியில் வச்சு தள்ளிட்டு வராங்க. அவங்கள பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஏழ்மை மாதிரியும் தெரியல, ரொம்ப வசதி படைத்தவர் மாதிரி தான் தெரியுறாங்க. ரொம்ப அழகாகவும் இருக்காங்க. இதே காட்சி வந்து நான் அந்த கடைக்கு ஒவ்வொரு வாட்டியும் போகிறேன் வரேன். ஒரு 3 நாள்னு வச்சுக்கோங்களேன். தொடர்ச்சியாக அந்த டைமில் அவங்க வாக்கிங் மாதிரி அந்த குழந்தைய கூப்பிட்டு போகிற ஒரு இதை நான் பார்க்க வேண்டி வருது. அதை பார்க்கும்போது அந்த குழந்தையை தள்ளிட்டோன்னா அது ஒரு தவறாக நினைத்துக்கொள்ளாதீர்கள். மன வளர்ச்சி குன்றிய ஒரு குழந்தை போல அது இருக்கிறது. ஒரு 11, 15 வயது 12 வயது குழந்தையாக இருக்கக்கூடும். நன்கு வளர்ந்துள்ளது. அந்த குழந்தைய கூட்டிட்டு அவங்க டெய்லி அது வாக்கிங் மாதிரி போகிறத நம்ம பார்க்குறேன். அவங்க நல்லா தான் இருக்காங்க, எந்த ஒரு மனசில் ஒரு இதுவுமே இல்லை. ஆனால் அந்த 3 நாளுமே நான் பார்க்கும்போது அவங்களோட கண்களில் மட்டும் அந்த சோக ரேகை ஓடிக்கொண்டே இருந்தது. அதை என்னால் நன்றாக பார்க்க முடிந்தது. அவர்களை பார்த்த ஒன்றுமே என்னன்னே எனக்கு தெரியல. அவங்கள பார்த்த உடனே அவங்க காலில் உழுந்து கும்பிடணும் போல எனக்கு ஒரு உணர்வு தோணுச்சு. ஏன்னா வந்து அவங்க என்னோட சின்னவங்களாக கூட இருக்கலாம். அதுதான் என்னை கொஞ்சம் தடுத்துச்சு. என்னோட மனசு என்கிட்டயே இல்லை. அவங்கள பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு தாய் இது வந்து இவங்க வசதியாக இருக்காங்க, இதை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இதே வந்து ஏழ்மையாக இருக்கிற சூழ்நிலையில் இந்த மாதிரி குழந்தைகளை வச்சு பார்த்துக்கிறவங்களையும் நான் பார்த்துருக்கேன். பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அப்படி தான் தோணும். அதனால தான் கடவுள் இல்லைன்னு யாருமே சொல்லாதீங்க, கடவுள் இல்லைன்னு யாருமே பேசாதீங்க. ஏன் தெரியுமா? கடவுள் ஒருத்தர் கூடயும் தனித்தனியாக இருக்க முடியாதுன்றதுக்காகத்தான் அம்மாவையும் அப்பாவையும் ஒவ்வொருக்கிட்டையும் விட்டுட்டு போயிருக்கான். அதனால் நீங்கள் கடவுளை எங்கேயும் தேடாதீங்க. கடவுள் உங்கள் கூடயே தான் இருக்கா. உங்கள் அம்மாவாக இருக்காங்க, உங்கள் அப்பாவாக இருக்காங்க. அவங்களோட சொல் பேச்சு கேளுங்க, அது போதும், உங்களை எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். ஆனால் இந்த தாய் பாசத்தை நிறைய குழந்தைகள் அதை ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க. இந்த தாய் கொடுக்கக்கூடிய பாசமே அவர்களை கெடுக்கக்கூடிய ஒரு ஆயுதமாகவும் சில காலங்களில் மாறிவிடுகிறது. இதுதான் மிகவும் கொடுமையானது. ஏனென்றால் அந்த குழந்தைகளிடம் நாம் கனிவாகவும் அழகாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்பது ஒவ்வொரு தாய்மாருக்கும் ஒரு தந்தைமாருக்கும் உள்ள ஒரு ஆசை. அந்த ஆசையை அவர்களிடம் செலுத்தும் பொழுது அதுவே அவர்களுக்கு ஒரு கேடாக விளையும் என்பதை பார்க்கும் பொழுது இதை எப்படி எடுத்துக்கொள்வது?